ஹே கார்த்திக், தேங்க்ஸ். பரவாயில்லடா. உள்ளே வாடா. கொஞ்சம் வெளியே போகணும்டா. எங்கே போகிறேன்? டிகே கூட கொஞ்சம் வெளியே போகணும். குட், ஹேவ் ஃபன். ஓகே பாய். ஐம் சாரி கார்த்திக், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வெளியே சுற்றுறதே பிடிக்காது. தேங்க்யூ. பட் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி? எஸ். அப்படின்னா நான் உங்களை டெய்லி டிஸ்டர்ப் பண்ணுவேன். யா, இட்ஸ் மை ப்ளஷர். Vanakkam Chennai. It's time for your favorite show, Tamil Kirkan with RJ Madhav. Time for a traffic update. Chennai பல இடத்துல டிராஃபிக் அதிகமா இருக்கு. Thanks to the metro work. Metro train project work நடக்கிறதால ரொம்ப டிராஃபிக் அதிகமா இருக்கு. சிக்னல் கரெக்டா பார்த்து போங்க and traffic rules follow பண்ணுங்க. Follow the diversions and யாரையும் ஓவர்டேக் பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். டிராஃபிக்ல வெயிட் பண்றதுனால ஆஃபீஸ்க்கு லேட் ஆகும். அதனால உங்களை கூல் பண்றதுக்கு ஒரு அருமையான ட்ராக் வருது from the movie ராவணன். கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஏசியாலேயே சென்னை தான் மோஸ்ட் மச்ச கார்த்திக், என்னடா நைட்டு ஃபுல்லா செம்மையா ஊர் சுத்தினியா? டேய் ரொம்ப பேசாதடா. ஏன்டா நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என் ஃபோனே நீ அட்டென்ட் பண்ணல. டேய் அப்படிலாம் ஒன்றும். ஹாய். Hey, good morning. You look so smart today. Thanks. You look pretty good too. Thanks. Yesterday I had a great time with you. Yeah, me too. Anyways, thanks for inviting me. முடிஞ்சா இன்னொரு நாள் போலாம். கண்டிப்பா. Okay, then I have to go. Catch you later. Sure. Bye. டேய் கார்த்திக், உண்மையை சொல்லு, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன லவ் பண்றியா? சே, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு என் ஒர்க் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பேசுறது பார்த்தா அப்படி தெரியலடா. என்ன மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, ட்ரீட் தரேன்னு சொல்ற, வெளியெல்லாம் கூப்பிட்டு போறேன்ற. அது சஸ்பென்ஸ். அங்கே வா, டீட்டெயிலாக சொல்கிறேன். மச்சான் முக்கியமான விஷயம்டா, சொன்னா தப்பா நினச்சிக்க மாட்டேன்ல? நான் ஏன்டா தப்பாக நினைக்க போகிறேன், சும்மா சொல்லு. இன்னைக்கு நைட்டு ம், பிரியா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு நிமிஷம். சொல்லு பிரியா. பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஓகே பாய். மச்சா நேற்று வந்து எங்கட போனேன், திரும்பவும் நாட் ரீச்சபிள் ஆகிட்டேன். பிரியா கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். ஓகே ஓகே. என்னடா ஓகே ஓகே? நான் கேட்டா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்டா. ஏய் வாடா, ஒரு சின்ன ஹெல்ப்பு. பிரியா ஒரு கிளைண்ட்டுக்காக ரங்கநாத் ஸ்டூடியோக்கு போயிருக்காங்க. போகும்போது ஃபைல்ஸில் விட்டு போயிட்டான். இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே மவுண்ட்டில் ட்ராப் பண்ணிடுறான். ட்ராப் வரையாடா? சென்னைக்கு வேறு புதுசுடா, இதான் கூட மாட இருந்துட்டு அவளை கொஞ்சம் கைட் பண்ணணும். ஓகே ப்ளீஸ்டா, தப்பா எடுத்துக்காதுண்ணா. என்ன வேணா செய்வேன்டா. அஸ்வினி, அந்த ஃபைல்ஸில் விட்டு கொடுத்துரு. சரி. கார்த்திக், அவனை நம்பாது. இட்ஸ் டேஞ்சரஸ் கை. டேய், உனக்கு பிடிக்கிறதுக்கு அவனை பற்றி தப்பாக பேசுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் தான். நீ அவனை நிறையா நம்புற, ஒன் டே நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ண. மனசுத்தட்ட மெலடிஸை கேட்டுக்கிட்டே இப்போ நீங்க டியூன் பண்ணிருக்கிறது சொல்ல மறந்த கதை கேட்கறதுக்காக நான் இருக்கேன் கண்மணி. உங்களுக்கு ஒரு பெரிய குட் ஈவினிங்கோட காத்துட்டு இருக்கேன். மணி இப்போ 9 ஆச்சு. இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருந்திருந்தாலும் இந்த 2 ஹவர்ஸ்ல உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இந்த மனசுத்தட்ட மெலடிஸை கேட்டுட்டு கண்டிப்பா ஒரு டைட் ஸ்லீப் வர்றதுக்கு கேரண்டியை நான் கொடுக்க முடியும். சொல்லு கார்த்திக். கார்த்திக், இங்கே ஆஃபீஸ் கொண்டே கிளம்பி வா. மச்சான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்டா. சரி, என்ன மீட்டிங்? மச்சான் வேலை விஷயமா ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன்னு சொன்னார்டா, அவரை பார்க்க வந்திருக்கேன்டா. சரி, நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ண, சரியா? ஓகேடா. எனக்கு என்னமோ கார்த்திக்கு துரோகம் பண்ணுறோமோன்னு தோணுது.
செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா 4வது வருஷத்துக்கான ஹாப்பி பர்த்டே வரப்போகுது. இந்த ஹாப்பி பர்த்டே அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா என்டையர் கோலிவுட் அப்படி நம்ம கூட வந்து பக்கத்துல உட்காந்து பேச போறாங்க ரேடியோல. எங்களெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிட்டு அவங்களே ஆர்ஜியா உட்கார போறாங்க. அதனால அன்னைக்கு நீங்க அவங்கள போன் பண்ணிட்டு என்ன வேணாலும் கலாய்க்கலாம், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். கேள்வி மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸும் வெயிட்டிங்ல இருக்கு. அந்த போட்டியில நீங்க கலந்துக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்றேன். அது வரைக்கும் நீங்க இந்த செமையான பாட்டு கேளுங்க. கார்த்திக் எங்க? டேய் கார்த்திக், என்னடா ராஜா சார் ரெட்டி ஏத்தல கரெக்ட்? ஏன் எவ்வளவு பெரிய ஷோடா அது? என்னால முடியாது. அது தவிர அவர் பார்த்தாலே என் கை கால் உதறும். என்னால முடியாது. ப்ளீஸ் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. உன்னால முடியும் நான் நம்பிக்கை வைக்கிறேன்ல, அதே மாதிரி என்னால முடியும் நீ உண்மையில நம்பிக்கை வை. யூ கேன் டூ இட். Hey Karthik, try to understand. I can't do it. வேற யாராவது சூஸ் பண்ணு கார்த்திக், ப்ளீஸ். ப்ளீஸ் கார்த்திக், வேற யாராவது சூஸ் பண்ணு ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நான் டிசைட் பண்ணியாச்சு. நீ தான் அந்த ஷோவை பண்ற. கார்த்திக் ப்ளீஸ் டா. கார்த்திக் ப்ளீஸ். கார்த்திக். 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 சொல்லுடா. என்னடா ஆயிச்சு உனக்கு? ஏன் அப்படி பேசுன? எவ்வளவு சந்தோஷமா இருந்த, இப்போ சூசைட் அது எதுன்னு உளறற? நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. என்ன சொல்லு, நம்புறதா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு இன்னொருத்தன் கூட தொடர்பு இருக்கு. வாட்? பைத்தியமாராணி, பிரியா பத்தி தப்பா பேசினா நானே உனக்கு கொன்னுடுவேன். அவள மாதிரி சாரி அவங்கள மாதிரி ஒரு உண்மையான பேரை பார்க்க முடியாதுடா. என்ன சரக்கா? லூசரா நீ? குடிச்சா என்ன பேசுறதுன்னு தெரியலையா? இடியட். நான் ஒன்னும் உன்கிட்ட வளரலடா. அவளை நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும். நீ சொல்றது எனக்கு புரியுது மச்சான். பட் நான் சொல்றது கேளு. பிரியா சத்தியமா அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்ல. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா எனக்கும் மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள எல்லா லவர்ஸ் ரசிக்கக்கூடிய சாங் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. மனசுல பெரிய ஷாருக் கான் நினைப்பு. ஏண்டா இன்னுமா நீ லவ் சொல்ல? ஹேய், உனக்கு எப்படி தெரியும்? ஏய், அப்ப உண்மையில லவ் பண்றியா? இப்போ நீ கேட்ட. ஏய், இதாண்டா போட்டு வாங்குறது. கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஆமா, யாரா அந்த பொண்ணு? இப்போ சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ். அது எப்படி நீ கரெக்டா கேட்ட? வேற வர்ற ஷோலயே உன் ஷோல தான் மொக்கையான பாட்டெல்லாம் நீ ப்ளே பண்ணுவ. ஆனா இப்ப வர வர ஒரே லவ் ஃபீலிங் சாங்கா ப்ளே பண்றியே, அதான் கேட்டேன். டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாம ஃபர்ஸ்ட் லவ் சொல்லி கல்யாணத்தை பண்ற. சுத்தம் உருப்பிட்ட மாதிரி தான் போ. நீங்க இனிமே கேட்க போறது லவ் ஷோ வித் மீ ஆர்ஜே லாவண்யா. ஷேர் ரோட்ல போயிட்டு இருக்காங்க, பஸ்ல போயிட்டு இருக்காங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க, வீட்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க, கடையில உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே என்னோட ஸ்பெஷல். பிரியா, நீ ஜாயின் பண்ணதுல இருந்து உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். என்ன கேட்க போறேன்? ஒன்னும் இல்ல, என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற? ஸ்மெல் ஆள கொல்லுது. என்ன மேக்? It's imperial, little bit strong. Hi girls. Hi. So sorry to interrupt you. Hi beautiful. உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். Do you believe in love at first sight? இங்க பாரு மாதவ், உன்ன மாதிரி 1000 பேர் இத சொல்லிட்டாங்க. சோ புதுசா ஏதாவது ட்ரை பண்ணு. ஓகே? லுக், நீ ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ற. உன்னோட டிக்ஷனரியில பொண்ணுங்கன்னா இப்படிதான். உன் இன்பாக்ஸ்க்கு வர மெசேஜ் நினைச்சியா டெலீட் பண்ண? அது என்னடா? உன்ன மாதிரி பசங்களுக்கு பொண்ணுங்கன்னா காலை சுத்தி கிடக்கணுமா? பிரியா, ஏன் இப்படி பேசுற? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஃப்ராங்கா சொல்லணும்னா நான் உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். ஓ, பேசலாமே. நான் தெரிஞ்சுக்க ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் கேட்டிருந்தேன். அதை எடுத்துட்டு வா, நாம பேசலாம். Now just leave us alone. Hey, what ya? Hey மாதவ், போகாதடா. ஏன்டி அவன் டீஸ் பண்ணிட்டே இருக்க? மாதவ், அவன் என் காலை சுத்தி கிடக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்.
மச்சி கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிருந்தா இருந்துருப்பாரா. ஹேய் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். என்னடா பிரியா உன்னை இன்சல்ட் பண்ணிட்டாலாமே. அவ கிடக்குறா விடுறா. டோன்ட் வெரி, நான் இருக்கேன். நீ தான் என்னை கண்டுக்க மாட்டேங்கிற. யோசிச்சு சொல்டா. இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தா பாத்தில்ல சார், பெரிய பெரிய ஆளுங்களும் இந்த மாதிரி மேட்டர்லாம் மண்ணை கவிட்டாங்க. நம்மெல்லாம் ஏமாத்திரம்.